ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் செல்லுகின்ற பாதையெல்லாம் உங்களுக்கு முன்பாகவே இறைவன் சென்று உங்களுடைய வழியை ஆயத்தம் செய்வாராக, உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாராக, உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வுகளே நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இறைவனுக்கு உரியவர்களாக வாழ இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எப்படி என்றால், நம்முடைய துன்பங்களாலும் துயரங்களாலும் இடர்களாலும் நாம் கடவுளை மறந்து போகாதபடிக்கு அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். பல வேளைகளிலே அவருக்கு பொருட்டு நாம் துன்புறுத்தப்படுவோம், நாம் அவமானப்படுத்தப்படுவோம். இந்த நிலையிலிருந்து நாம் ஒருபோதும் விலகி விடாதபடிக்கு நாம் அவரை இருக்க பற்றி கொள்ள முதல் வாசக ஆசிரியர் எபிரேய ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நிலையிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி இதுதான். இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே பேறு பெற்றவர்கள். அதனால் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை அதுதான். நாம் கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எல்லா விதமான துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கடவுளோடு நாம் இருக்க பழக வேண்டும். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது அந்த கடவுள் இறுதி நாளிலே நம்மை அவருடைய அன்பிலே இணைத்துக் கொள்வார். இதோ வர இருக்கிறவர் காலம் தாழ்த்த மாட்டார், வெகு விரைவிலே வந்து விடுவார். அதுவரை மன உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வயலுக்கு ஒருவர் செல்லுகிறார். அவர் வயலிலே எதுவும் போடாமலே பயிர்கள் முளைக்கின்றன. முதலிலே பயிர், பின்பு தளிர், பின்பு கத்த பயிர், நிறைய தானியங்கள். அவர் அறுவாலோடு புறப்படுகிறார். ஏனென்றால் அறுவடை காலம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம். அது போக இறை ஆட்சியை நான் எதிர் ஒப்பிடுவேன், கடுகு விதைக்கு ஒப்பிடுவேன். அந்த கடுகு விதை உலகில் உள்ள மரங்களிலே மிக சிறிய விதை. ஆனால் அது நிலத்திலே போடுகின்ற பொழுது எல்லா செடிகளை விட பெரிய செடியாக மாறி அது உண்போருக்கு உணவையும் வானத்து பறவைகளுக்கு தங்குவதற்கான நிழலையும் அது கொடுக்கிறது. இறையாட்சியை நான் அதற்கு ஒப்பிடுவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் நமக்கு அறிவிக்கிறார். ஏனென்றால் நாம் சின்னம் சிறிய நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். சின்னம் சிறியோராகிய நாமே நமக்கு தகுந்தாற் போல இறைவனை ஏற்றுக்கொள்ள பழகிறோம். அதுபோல அந்த விதை எவ்வாறு சிறிய விதையாக இருந்தாலும் அது வளர்ந்து அதிலே வானத்து பறவைகள் வந்து அதனுடைய நிழலிலே தங்குகின்ற அளவுக்கு அது இடம் கொடுக்கிறதோ, அதுபோல நாம் நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்ள இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொண்டிருக்கிறார். இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நம்மை அவரோடு அவர் அன்பு பாதையை வழிநடத்தி செல்லும். ஏனென்றால் அந்த நம்பிக்கை தான் அவருக்குரியவர்களாக நம்ம வாழ செய்யும். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை என்று புனித டொன் போஸ்கோ, அதாவது ஜான் போஸ்கோ அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவரை அறியாதவர்கள் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இளைஞர்கள் என்றாலே டொன் போஸ்கோ என்பதை நாம் மனதில் கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இறைவன் அவர் கொடுத்த ஆற்றலை அவர் முழுமையாக பயன்படுத்தினார். ஒரு முறை அவர் ஒரு காட்சி கண்டாராம். அதாவது எந்த அளவிற்கு என்றால், ஒரு புறம் இளைஞர்கள் எல்லாம் சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், மற்றொரு புறம் இளைஞர்கள் எல்லாம் தீய பழக்க வழக்கங்களால் போதைப் பொருட்களால் ஆளாக்கப்பட்டு அதிலே அவர்கள் கெட்டழிந்து கொண்டிருந்த பொழுது அங்கே புனித டான் போஸ்கோ நிற்கிறார். அப்பொழுது ஒரு வெண்ணிறை ஆடை அணிந்த மனிதன் ஒருவர் வந்து அவர்கள் சொல்லுகிறார், டொன் போஸ்கோ, இந்த இளைஞர்கள் எல்லாம் நீதான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனாராம். இதை தன்னுடைய தாயிடம் புனித டொன் போஸ்கோ சொல்லி இருக்கிறார். அவருடைய எதிர்கால பணியை குறித்து கடவுள் நமக்கு முன்னறிவித்திருக்கிறார் என்று அவருடைய தாயும் அவரை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதனால் அவர் அதிலிருந்து இளைஞர்களோடு சென்று பழகி அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என பேச ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய முதல் பயணமாக சிறைச்சாலைக்கு சென்று சிறையிலே சிறிய வயதில் இருக்கின்ற கைதிகளை சந்தித்து அவர்களை மனமாற்றி இருக்கிறார். அவர் பல இடங்களுக்கு சென்று பல இளைஞர்களை சந்தித்து அவருடைய மனமாற்றி இருக்கிறார். அவரை பங்குருவாக போட்ட பிறகு அவர் அந்த பங்கிலே இருந்த எல்லா இளைஞர்களையும் அழைத்து அவர்களுக்கு நல்வழியை படைத்திருக்கிறார். அவர் இறைவனை அறிவித்திருக்கிறார். இப்படி பலரை மனமாற்றி இருக்கிறார். போதை வஸ்துகளால் கஷ்டப்பட்டு பீடித்து போயிருந்த மக்களை, இளைஞர்களை எல்லாம் மனமாற்றி குருவாக மாற்றி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அந்த மனமாற்றி உருவாக்கிய எல்லார்களையும் ஒன்று இணைத்து ஒரு சபையை தொட்டு வைக்கிறார். அதான் சலேசியர் சபை என்று ஜான் போஸ்கோ ஆரம்பிச்ச சலேசியன் சபை. இது உலகம் முழுக்க பரவி இருக்கு, நமக்கு தெரியும். அவர்களுடைய பணி என்னவென்றால், இளைஞர்கள் தான் அவருடைய இலக்கு. இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும்.
வழி தெரியாமல், பாதை தெரியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களை இறைவனுடைய பாதையில நடத்தி செல்வது, செல்லுகின்ற பாதையெல்லாம் இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்கிறார் என்று அவர்களுக்கு அறிவிப்பது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு சபையை ஆரம்பித்தார். பிறகு அருட்சகோதரர்களுக்கான ஒரு சபையை ஆரம்பித்தார். பிறகு பொதுநிலைகளுக்கான ஒரு சபையை ஆரம்பித்தார். இப்படி இவர் இறைவன் தனக்கு கொடுத்த சிறிய அந்த உந்துதலை மிகப்பெரிய சக்தியாக மாற்றினார். இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இவர் தென்பட்டார். அப்படிப்பட்ட இந்த டொன் போஸ்கோ நமக்கு கூறும் பாடங்கள் என்னவென்றால், தன் தாயின் மீது அவர் கொண்டிருந்த பாசமும் பரிவிரக்கமும். தன் தாயை மீறி அவர் எதுவும் செய்தது கிடையாது. அவர் இறுதி வரை தன் தாயோட அரவணைப்பிலே இருந்தார். தன் தாயை கேட்காமல் எதையும் அவர் செய்ததாக கூறப்படவில்லை. அன்னை மரியான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அன்னை மரியாவிடம் செவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். செவிப்பதற்கென்று ஒரு நாளும் இவர் தவறியதே கிடையாது. ஏனென்றால் அன்னை மரியா மீது அவர் கொண்டிருந்த பற்றும் பாசமும், தன் தாயை அன்னை மரியாக கண்டு பாவித்து அவர் மீது தனது பாசத்தை பொழிந்தார். இப்படிப்பட்ட நமது புனிதர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், முடிந்தவரை நாம் கற்றுக்கொண்ட, நாம் பெற்றுக்கொண்ட அருளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக வாழ்வோம். அதாவது தவறான பாதையில் நடக்கின்ற சிறியவர்களுக்கு வழிகாட்டுகின்ற மக்களாக வாழ்வோம். எவன் இக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன என்பதை மறந்து, நம் கண் முன்னே ஒரு தவறு நடக்கிறது, ஒரு இளைஞன் கெட்டு போகிறான், ஒரு இளைஞன் தவறு செய்கிறான் என்றால் தயவு செய்து அவனுக்கு புத்திமதி கொடுங்கள். அவன் உங்களை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, உங்களை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் அறிக்கையிடுங்கள். அங்கே நீங்கள் புதுமைகளை காண்பீர்கள். அதைதான் நமது புனிதரான புனித டொன் போஸ்கோ செய்தார். பிரியமானவர்களே, நமது டொன் போஸ்கோவுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நிறுவனங்களுக்காகவும் நபர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.